ஏசப்பா நீங்க பதில் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க சாட்சியா நீங்க நிறுத்த போறீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி. வந்து ஒரு பிள்ளை கூட வெறுமையா போகாதபடிக்கு நிறைவா சம்பூர்ணமாய் திருப்தியாக்கி கர்த்தரை நீங்க அனுப்ப போறீங்களா ஆண்டவர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ அந்த வார்த்தை நீங்க பேசுங்க. என்னுடைய மாம்சம் துளியளவும் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் நீர் ஒளித்து மறைத்து ஏசப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே. கழுதையோட வாயிலிருந்து பேசுற தேவன் ஆண்டவரே, நீங்க பேசி வழிநடத்துங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நாங்க நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. நாங்க மனம் திரும்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. முடிவு மட்டும் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவுல வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். போன வாரம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பலவீனமா இருக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணீங்க. அம்மாவுக்கு வந்து இந்த ஒரு வாரமாவே ரொம்பவே நல்லா இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பலவீனமும் வரல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடி பலவீனம் உடம்பு முடியாம அப்படியே தான் போயிட்டு இருந்தது. இப்போ நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன், ஊர் ஃபுல்லா ஒரே கல்யாணமா இருக்குது இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ட்டு, அதனால இன்னைக்கு அவங்க வரல. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். ஆமீன். அப்ப இந்த நாள்ல வந்து நம்ம சாபத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். சாபம்னா எப்படி இருக்கும், எந்தெந்த சாபம் அப்படின்றது சொல்லி சாபத்தை குறித்து தான் பார்க்க போறோம். இங்க சாபம்னு ஒண்ணு இருக்குன்னு வேதம் வந்து கண்டிப்பாவே சொல்லியிருக்குது. ஏன்னா வந்து காரணம் இல்லாமல் இட்ட சாபம் வந்து பலிக்காது. ரீசனே இல்லாம ஒருத்தவங்க சாபம் விட்டா அது வந்து பலிக்காது. அப்போ காரணத்தோடு விடுற சாபம் பலிக்கும் தானே, அப்படித்தானே வேதம் சொல்லுது. அப்போ வந்து இந்த சாபம் உபாகமும் 28ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு இந்த சாபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளையும் நம்ம மீறும் போது ஆண்டவருடைய கோபம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மேல வந்து சாபமா இருக்கும். உபாகமம் 28ன்னு வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஆசீர்வாதமும் இருக்கும் சாபமும் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா நமக்கு வர நன்மை என்னன்னு இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியில அவருடைய கட்டளைக்கு நம்ம மீறணும்னா அதனால என்ன சாபம் வரும் அப்படின்றத சொல்லி வேதத்துல இருக்கும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33 எடுத்து வாசிங்க. வீட்டில் ஆமீன். அப்போ நம்ம நினைக்கலாம், இப்போ நான் கூட நிறைய யோசிச்சிருக்கேன், இவங்களும் ஏசப்பாவை அறியாம இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு இருமாப்போ ஒன்று தப்பெல்லாம் செய்யறாங்க உலகத்துல இருக்கிறவங்க. அப்போ வந்து இவங்க இவங்க தெய்வம் வந்து இவங்களை எப்படி ஆசீர்வதிக்குது, அப்போ அவங்க அப்படி இருக்காங்கல்ல அப்படிங்கும்போது அவங்க என்னதான் வந்து ஆசீர்வாதமா இருந்தாலும் அவங்க ஏசப்பாவை அறியல. அவங்க வந்து வந்து ஒரு பொய்யை தான் வணங்கிட்டு இருக்காங்க, துன்மார்க்கமா தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம், அவங்க வீட்டுல சாபம் ஒண்ணு படுத்துட்டு தான் இருக்குது அவங்க வாசப்படியில. அவங்க என்ன வேணா எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன கும்பிடலாம், என்ன வேணா அவங்க ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னா போகலாம். அந்த ஆசீர்வாதம் அவங்க வீட்டு வாசப்படியில வந்து என்ன பண்ணிருக்கோம், சாபமா தான் படுத்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம நீதிமானா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாகிற. அப்போ வந்து அதுல என்ன நினைச்சுன்னா மத்தவங்களை வந்து நம்ம கூட எப்பவுமே என்ன பண்ணுவாரு, கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. இவங்க இப்படி இருக்கிறாங்க நமக்கு இப்படி இல்லை, நம்ம வந்து கம்பேர் பண்ணியே நம்ம பார்க்க கூடாது. அவங்க ஓடுறாங்க, அவங்களுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது அந்த வாழ்க்கை. அப்போ வந்து அவங்க என்ன செல்வந்தரா இருந்தாலும் அவங்க ஆசைப்படலன்னா இருக்குது, அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு பணத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோ அவங்க என்னத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, சாபத்தையும் அவங்க வந்து கூடவே சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா. அப்போ வந்து கிறிஸ்தவங்க வந்து மத்தவங்களை நம்ம சபிக்கலாமா, கோவத்துல வந்து நம்ம மத்தவங்களை சாபம்ன்றல, கண்டிப்பா நீங்க எப்படி ஆக போறீங்க பாருங்க. நீங்க நம்ம கோவத்துல நம்ம பதறி என்ன பண்ணிடுறோம், ஏசப்பா என்ன பண்ண போறாரு பாரு, அவங்கள தண்டனை கொடுக்க போறாரு பாரு, அவங்களை அழிக்க போறாரு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்மளும் ஒரு கோவத்துல என்ன பண்றோம், சாபம் விடுறவங்களா நம்ம இருக்கிறோம். நாங்க வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து கப்பியாக்கம் கிராமத்துக்கு தான் ஒழுத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டவங்க பொழுது, அது அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அவங்க வீட்டுல கத்துறது ரோட்டுக்கு கேக்குது. என்னன்னா அவங்க கத்தி யாரோ தூக்கின்னு போயிட்டாங்களாம். என் கத்திய தூக்கின்னு போயிட்டாங்க பாரு, ஏசப்பா வைக்க போறாரு பாரு அவங்களுக்கு ஆப்பு, அவங்களுக்கு நடக்க போகுது பாரு, அவங்கள தூக்க போறாங்க பாரு, அவங்கள புதைக்க போறாங்க பாரு, அவங்கள முன்னாடியே மாதிரி என் கொலுசை தூக்கின்னு போயிட்டாங்க, வச்சாரு பாரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு செலவு, இப்போ வைக்க போறாரு பாரு ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்றோம், ஐயோ இவங்க ரொம்ப டெரரா இருப்பாங்கன்னு பயனே போறோம் பாரு. சிஸ்டர் இங்க வாங்க சிஸ்டர், எங்களுக்கு ஜாப் பண்ணுங்க சிஸ்டர் கூப்பிட்டாங்க பாரு. நாங்களா பாத்துரு ஐயோ பாத்துறீங்க போய் நிக்கிறோம். அப்புறம் அவங்க எதுவும் சொல்லல, அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டாங்க.
ஒண்ணு சொன்னாரு பாரு, ஞாபகம் இருக்குதாக்கா உங்களுக்கு? ஒரு அவங்கள கூப்பிங்க வா, வெளில ஜாம் பண்ண வந்துக்கிறாங்க வா அப்படின்னு பாரு. என்னாடி சும்மா கூப்பிட்டுங்கிறேன்னு பாரு. நாங்க பொக்குன்னு அப்படி நிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர்லாம் வந்துக்கிறாங்க, என்ன பேசுற நீ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அங்க ஆட்டோக்காக நாங்க வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கோம். இப்படி ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்க, போய் போய் போயிட்டு சண்டை போடுறாங்க. ஏசப்பா குத்த போறாரு, தூக்க போறாரு, அழிக்க போறாரு, கட்ட புடுங்க போறாரு அப்படின்னு அவங்க அந்த அம்மா மட்டும் அவ்வளவு சாபம் விட்டுட்டே இருக்குது. அப்படி தேவ பிள்ளைங்க வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி நம்ம செய்யவே கூடாது. நம்ம வாயில வந்து சாபன்ற ஒண்ணு வரவே கூடாது. மத்தேயு 5:44 எடுத்து வாசிச்சு பார்த்தா அதுல வந்து ஒரு வசனம் சொல்லும். 44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நம்ம என்ன பண்ணணும், சிநேகிக்கணும். நமக்கு சத்ருவா இருக்கிறாங்களா அவங்களை நம்ம நேசிக்கணும். நம்மள சபிக்கிறாங்களா அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணும். உங்களை பகைக்கிறாங்களா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம எத்தனை பேர் இந்த காரியத்தை நம்ம செய்யறோம்? எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? நம்மள ஒருத்தவங்க சாபம் விட்டோம்னா திருப்பி 2 சாபம் நம்ம விட்டுறணும். சரியா? ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. நம்ம காட்டுவோமா? அவங்க 2 கன்னத்தை சேர்த்து பழுக்க வச்சிருவோம். அந்த அளவுக்கு நம்ம இப்படி இருக்கிறோம். ஆனா ஏசப்பா வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உங்களை யாராவது சாபனை விடுறாங்களா, உங்களை யாராவது பகைக்கிறாங்களா, உங்களை யாராவது நிந்திக்கிறாங்களா, நீங்க அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஜபத்துல கூட சாபம் விட்டுலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஏசப்பா அவங்களை வெட்டிடணும்ப்பா, அவங்களை தூக்கிடணும்ப்பா, அவங்க அழிஞ்சிடணும்ப்பா, அந்த மாதிரி ஜபத்தை ஏசப்பா கேட்க மாட்டார். அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா, அவங்க நல்லா இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்மள கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். அப்போ ஏசப்பா பிள்ளைங்க வாயில ஒரு நாளும் யாருக்கும் நம்ம என்ன பண்ணுவது, சாபம் இடவே கூடாது. உங்களை யாராவது நிந்திக்கிறாங்களா, நீங்க அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்களுக்கு நன்மையானது எதுன்னு செஞ்சு அவர் கண்டிப்பா பார்த்து செய்யற தேவனா இருக்கிறார். ரோமர் 12:14 வாசிக்கணும், டைம் இல்லை. அதுல கூட வந்து ஆண்டவரோட பிள்ளைங்க வந்து யாரையும் சாபம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கிறோம். சரிங்களா? இந்த சாபத்தை வந்து 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பேசப்படுற சாபம். பேசப்படுறதுன்னா நம்ம வந்து வாயினால பேசுற சாபம். நம்ம வாயினால நமக்கு நம்மளே சாபம் விட்டுப்போம். சில டைம் நான்லாம் ஏன் பிறந்தேன், இதெல்லாம் எதுக்கு பிறந்துச்சு, இதெல்லாம் என்ன வாழ்க்கை, நீங்க அவ்வளவுதான் உருப்படாது, விளங்காது. சில டைம் சில அம்மாக்கள் வந்து கோபத்துல பசங்களே சாபம் விட்டுருவாங்க. இதெல்லாம் எங்க போய் வாழ போகுது, இது எங்க இருந்து உருப்பட போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், கோபத்துல பசங்களே வர சாபம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி சாபம்லாம் இருக்கு. அது வந்து அந்த மாதிரி பேசப்படுற நம்ம வாயினால நம்ம பதறி பேசுற ஒரு வார்த்தையும் பிசாசு பார்த்துட்டே இருக்கான். ஒருத்தவங்க வந்து ஒரு முறை வந்து ஒரு அம்மா சாட்சி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்க பையனுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. 4 நிமிஷம் இருக்குது. பேய் பிடிச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஜாம் பண்ணிருக்காங்க. அந்த பாஸ்டர் வந்து ஜாம் பண்ணிருக்காரு. எப்படி நீ இந்த பையனுக்குள்ள வந்த அப்படின்னா, நான் எங்க வந்தேன், அவங்க அம்மா தான் கூப்பிட்டாங்க, நான் எங்கேயோ ரோட்டோரம் போயிருந்தேன், எப்பயா பிசாசு வாயினாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுது அந்த பேய் வந்து சொல்லுது. ஏன்னா அவங்க குழந்தைய வந்து எப்பயா பிசாச பண்ணாடங்க வா அப்படின்னு கூட்டாங்க பாரு. எங்கேயோ போன பேய் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த பிள்ளை மேல பூந்துன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம பசங்களை வந்து நம்ம கோபத்துல எவ்வளவு வார்த்தை நம்ம பேசுறோம், சபிக்கிறோம். இதெல்லாம் எங்க போய் வாழ போகுது, இங்கேயே குப்பை கொட்டாது, இது எங்க குப்பை கொட்டும் அப்படின்னு நம்ம பேசுறோம் பாரு. அப்ப நம்ம பெத்தவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து வேல்யூ இருக்குது. அது வந்து பிசாசு பார்த்துட்டே இருக்கும். அப்ப எந்த மூலயமா அப்படி நுழையலாம். அப்புறம் நாளைக்கு பசங்களுக்கு வேதனைனா அதுல நமக்கும் பங்கு இருக்கு. நம்மளும் கோபத்துல எவ்வளவு பேசியிருக்கோம், அப்போ நமக்கு அதுல பங்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி காரியங்கள் வந்து பேச்சுனால வந்து நம்ம சாபம் விடவே கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து தனக்கு தானே வருவித்து கொள்ற சாபம். தனக்கு தானே என்னன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி நம்ம என்ன பண்றோம், உலக பிரகாரமா எவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுல இருந்து நம்மளால திரும்பவே முடியல. அப்ப சில காரியம் செய்யும் போது நமக்கு நம்மளே என்ன பண்றது, சாபம் வச்சுக்கிறோம். 3வது வந்து தலைமுறை சாபம். அது உங்க தப்பே கிடையாது, அது உங்க முன்னோர்கள் செஞ்ச தப்பு. அந்த மாதிரி வந்து சாபங்கள் வகைப்படும். பேசப்படுற சாபம் வந்து முதலாவது வாசிக்க நான் சொல்லிடுறேன். ஆதியாகமும் 3:32, ஆதியாகமும் 35:16-18 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாகமும் 31:32 சாரி. அப்போ வந்து நான் சொல்றேன், ராகேல் வந்து அவங்க அப்பாவோட சொரூபத்தெல்லாம் வந்து அவங்க அவரை விட்டுட்டு வந்து வரும்போது, லாபானை விட்டு வரும்போது அவருடைய சொரூபத்தெல்லாம் தூக்கிட்டு திருட்டு வந்துருவாங்கல்ல. வந்துட்டு பிறகு அவர் வந்து கேட்பாரு. யாக்கோப்பு சொன்னாரு, யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க சாகட்டும். அந்த வார்த்தை வந்து ஒரு சாபமான வார்த்தைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரிங்களா? அந்த வார்த்தை சொல்லும் போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது ராகேலுக்கு. அந்த டைம்ல 10-15 கூட அசால்ட்டா பெத்து போட்டுருவாங்க.
போட்டாங்களா. ஆனா ஒரு குழந்தைக்கே அவங்க தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவர் விட்ட அந்த ஒரு சாபமான சொற்கள் வந்து அவங்க அந்த தப்பு அந்த பாவத்தை அவங்க செஞ்சதுனால, காரணம் இல்லாம தான் சபிக்காது, காரணத்தோட இட்டா கண்டிப்பா சபிக்கும். அப்ப என்னாச்சுன்னா அவங்க வந்து இறந்தே போயிட்டாங்க. அடுத்து வந்து யோசுவா 6:26 வந்து யோசுவா சொல்லியிருப்பாரு, அவர் எரிக்கோ கோட்டையை இடிச்சிருப்பார்ல, அதை திரும்ப யாரு கட்டுறாங்களோ அவங்க தலைப்பிள்ள சாகும்னு அவர் சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம்னு 500 வருஷத்துக்கு மேல கழிச்சு அது வந்து ஒருத்தர் கட்டுறாரு. 1 ராஜாக்கள் 16:34. அவர் விட்ட சாபம் 500 வருஷம் கழிச்சு கூட அங்க என்ன பண்ணுது, நிறைவேறுது. அவங்க குடும்பம் அவங்க பிள்ளை அவர் சொன்ன மாதிரியே இறந்து போயிடுறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து தனக்கு தானே வருவித்துக் கொள்ற சாபம். சரிங்களா. நம்ம இன்னும் மூட நம்பிக்கையில இருப்போம். நேரம் காலம் நிறைய ராசி. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் பொண்ணு கல்யாணம் பண்ண போறாங்க, நாங்க ஜாதகம்லாம் பார்க்கல, சும்மா அமிச்ச பார்த்தோம் பேர் ராசி, சும்மா அமிச்சு நாங்க பார்க்கல, அதெல்லாம் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு, ஆனா சும்மா அமிச்சு பார்த்தோம். அப்படியும் இருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா ஆண்டோடைய சாபம் நம்ம மேல வரும். தலைமுறை சாபம்ன்றது என்னது நல்லா தெரியும். நம்ம தாத்தாக்கு தாத்தா அவங்க செய்த பாவம் 4 தலைமுறை சாபம்ன்றது கண்டிப்பா இருக்கு. அது வேதத்திலேயே இருக்குது. சரியா. நம்ம வந்து நிறைய பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறையில வந்து அவங்க ஆம்பளைங்களா செத்துட்டே இருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு இந்த நோய் வந்துட்டே இருக்கும், இல்ல தலைப்பிள்ள சாகும், ஏதாவது ஊனமா பிறக்கும். இந்த மாதிரி அந்த குடும்பத்துல வந்து கண்டினியூஸா அப்படி வந்துட்டே இருக்கும். தலைமுறையா கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட உங்க முன்னாடி யாராவது இருந்ததா அப்படின்னு கூட கேக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட தலைமுறை சாபம் வந்து நமக்கும் கண்டிப்பா இருக்கும். ஆனா வந்து ஏசப்பா என்ன பண்ணாரு, நமக்காக சிலுவையில மறிச்சு அந்த சாபத்தை என்ன பண்ணாரு, எடுத்து போட்டாரு. அவர் ரத்த கோட்டைக்குள்ள அடைக்கலமா வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த தலைமுறை சாபம்ன்றது கிடையாது. ஏன்னா நீங்க ஏசப்பாவோட பிள்ளைங்களா மாறிட்டீங்க. நீங்க அந்த தலைமுறையில இல்ல. ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, உங்களை அங்கிருந்து வேர் பிரிச்சு தூக்கி எடுத்துட்டாரு. நீங்க வேற தலைமுறை. நீங்க யாரோட தலைமுறை, ஏசப்பாவோட தலைமுறை. அப்போ அந்த சாபத்தை பாவத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, முறிச்சு போட்டுட்டாரு. லாஸ்டா ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாம். 1 யோவான் 6, 7, 8, 9, 10. அது சொன்னாதான் முடிக்க முடியும். நானே எவ்வளவு ஷார்ட்டா முடிச்சுட்டு வந்தேன். 1 யோவான் 1, 6, 7, 8, 9, 10. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாய் இருக்கிறோம். நம்ம தலைமுறை சாபம் போயிருச்சு. ஆனா நமக்கு வர தலைமுறை வந்து நம்ம வந்து ஆண்டவரை பத்தியோட சத்தியத்தை தெரிஞ்சு நம்ம திரும்ப நம்ம தப்பு செஞ்சா கண்டிப்பா நம்ம தலைமுறைக்கு என்ன இருக்கு, அந்த சாபம் இருக்குது. நம்ம தலைமுறை சாபம் எடுத்துட்டாரு, நம்ம ஏசப்பா ரத்தத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம வந்துட்டோம். நம்ம இருளில நடந்தா, ஒளியில நடக்காம நம்ம இருளில நடந்தா கண்டிப்பா நம்ம தலைமுறைக்கு என்ன இருக்கு, அந்த சாபம்ன்றது கண்டிப்பா இருக்குது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்மளும் என்ன பண்ணணும், ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம ஒளியில நடந்தா மட்டும்தான் அது நடக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்றோம். பாவம்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்மளே என்ன பண்றோம், ஏமாத்தி கொள்றோம். சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் கண்டிப்பா இருக்கிறாரு. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களா இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது. அவ்வளவுதான் லாஜிக். நம்மளோட தலைமுறை சாபத்தை ஆண்டவர் எடுத்து போட்டாரு. ஆனா நமக்கு வர ஜென்ரேஷனை வந்து நம்ம தப்பு செஞ்சா கண்டிப்பா என்ன பண்றோம், அவங்களை வந்து அட்டாக் பண்ணுவோம். அவங்களுக்குள்ள அது போகும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருள நடக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஒளியில் நடக்கிற பிள்ளைங்களா நம்ம பாவத்தை அறிக்கிட்டு மன்னிக்கும் போது ஏசப்பா மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழு வாழ்த்து வரவேற்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கூட இந்த மாலை கூட்டத்தில் பங்கெடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வரும்போது கூட இருந்தீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. போகும்போது உடைய தயவு, உடைய கிருபை, உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நாங்கள் முன்னோர்களுடைய பாவத்தை சுமக்காதபடிக்கு அதை நீர் சுமந்து கொண்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய சாபமானது எங்கள் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு, நாங்கள் சாபமாய் இராதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அந்த முன்னோர்களுடைய சாபங்கள் எங்களை தொடாதபடிக்கு, அண்டாதபடிக்கு நீர் அரணாய் கோட்டையாய் நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல பகலையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.